வெல்கம் டு எழில் டாக்ஸ். ஆரோக்கிய சமையல், அதாவது அடுப்பில்லா சமையல் ஊட்டச்சத்து மிகுந்தது. இயற்கை உணவு பற்றிய விழிப்புணர்வு நமக்குள்ள நிறைய வந்திருக்கு இப்போது. அதனால தான் போன வாரம் என்னோட அடுப்பில்லா சமையலில் போட்டிருந்த லஞ்ச் காம்போ நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது. அதே மாதிரி இப்போது ஒரு டிஃபன் காம்போ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வெள்ளை பூசணியில் ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க் தாங்க பார்க்க போகிறோம். மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. வெள்ளை பூசணியை அதில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இந்து உப்பு கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்சியில் அடிச்சுக்கோங்க. புதினா பிடிக்குன்னா கூட இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ப்ளைனாக தான் போட்டிருக்கேன். நல்லா நைஸாக அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க. பூசணிக்காய் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணும். எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் ஆகும். உடம்பு சூட்டை தணித்து ரொம்பவும் குளிர்ச்சியாக வச்சுருக்கோம். ரிமூவ்ஸ் த அசிடிட்டி. வெயிட் லாஸ் ஆகணும்னு விருப்பமா? அடிக்கடி எம்டி ஸ்டமக்கில் இந்த ஜூஸை குடிங்க. எலுமிச்சம்பழம் ஒரு சொட்டு புழிஞ்சிக்கோங்க. வாரத்தில் 3 நாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். மிளகுத்தூள் கொஞ்சோண்டு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. புதினா கொஞ்சோண்டு மேலே அலங்காரத்துக்கு நான் போட்டிருக்கேன். சூப்பரான பூசணிக்காய் ஜூஸ் ரெடிங்க. அடுத்து ஒரு புரோட்டீன் ரிச் பொட்டுக்கடலை லட்டு தாங்க பார்க்க போகிறோம். ஒரு கப் பொட்டுக்கடலையை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அதை நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கணும். எவ்வளோ பொட்டுக்கடலை எடுத்தீங்களோ அதே அளவு வெல்லம் சேர்த்துக்கோங்க. அதே அளவு தேங்காயும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து 1 நிமிஷம் அப்படியே அடிங்க மிக்சியில். ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இது கூட பாதாம், பிஸ்தா, திராட்சை, என்ன நட்ஸ் இருக்கோ அதை அது கூட சேர்த்துக்கோங்க. அந்த பொடி கூட வால்நட் இருந்தால் கூட போட்டுக்கலாம். ஏலக்காய் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றி இதை அப்படியே உருண்டையாக பிடிச்சிக்கலாம். பொட்டுக்கடலையில் அதிக அளவு புரோட்டீன் இருக்குது. இது எலும்பு, தசைகள் மற்றும் நரம்புகள் வலுப்பெறும். வெல்லத்தில் கால்சியம், இரும்பு, பொட்டாசியமும் இருக்குது. பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. இந்த லட்டு டேஸ்ட்டும் சும்மா அள்ளும். அப்படியே சூப்பரான பொட்டுக்கடலை லட்டு ரெடிங்க. ஃபஸ்ட்டு அவலில் ஒரு இட்லி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அடுப்பில் வேக வைக்காமல் இட்லியா, அது எப்படி அப்படின்னு கேட்குறீங்களா? அது கொஞ்சம் ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணோம். அவல் இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க. அதுக்கு ஒரு 2 கப் அவல் எடுத்துக்கோங்க. அதை மிக்ஸி ஜாரில் போட்டு ரவை பதத்துக்கு உடச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. ஒரு கப் அவலுக்கு 1.5லேருந்து 2 கப் கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் பால் எடுத்து கலந்துக்கோங்க. அதில் ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும். அதுக்கு உப்பு, மிளகு, ஜீரகம் போட்டு நல்லா ஊற வச்சுடுங்க. அவல் இப்போ ஊறிடுச்சு. இட்லி தட்டில் வச்சு ரெடி பண்ணிக்கலாம். இட்லி தட்டை எடுத்துக்கோங்க. காஞ்ச துணியை, காட்டன் துணியை அது மேலே போட்டுக்கோங்க. முந்திரி,
மேலே சும்மா அலங்காரத்துக்காக வச்சுக்கோங்க. கேரட் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். நான் சும்மா கொஞ்சோண்டு கொத்தமல்லி வச்சுருக்கேன். கார்னிஷ்காக நீங்கள் எது வேணால் வச்சுக்கலாம். மாவை எடுத்து இட்லி குழியில் ஃபில் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் வச்சு அதை நல்லா சரிசமமாக பண்ணிக்கோங்க. அவல் உடலை உறுதியாக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், இரத்தத்தில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கும். ஒரு 5 நிமிஷம் மூடி வைப்போம். இதை அந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகி இட்லி ரெடி ஆகட்டும். நார்மல் இட்லி மாதிரி இருக்காதுங்க, ஆனால் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் நல்லாவே இருக்கும் இந்த இட்லி. 10 நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்க்கலாம். நம்ம பாயில் பண்ண இட்லி மாதிரியே இருக்குது பாருங்களேன். அடுப்பு இல்லை, எண்ணெய் இல்லை, சூப்பரான அவல் இட்லி ரெடி. வெள்ளை அவுளில் நிறைய டிஷ்ஷஸ் பார்த்தீங்க. இப்போது சிவப்பு அவுளில் உப்புமா ஒன்று பார்க்கலாம். 1 கப் சிவப்பு அவுள் அளந்து எடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. வெள்ளை அவுள் மாதிரி இல்லைங்க, இது கொஞ்சம் ஊறுறதுக்கு லேட் ஆகும். மிக்சியில் ஒரு 4 பூண்டு, ஒரு 4 வரமிளகாய், கொஞ்சோண்டு உப்பு போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அவல் எவ்வளோ இருக்கோ அந்தளவு எடுத்துக்கோங்க. ஊற வச்ச அவலை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இஞ்சி கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. தேங்காய் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பொடியை நறுக்கின சின்ன வெங்காயம் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. மிளகுத்தூள் கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. மிளகாய் பூண்டு அரைச்சோல்ல உப்பு, அந்த பேஸ்ட்டு கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. உப்பு அதில் இருக்குது, அதனால் நீங்கள் தனியாக இதில் போட வேணாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிவப்பு அவுள் புற்றுநோய் அபாயத்தை தடுக்கும், இரும்பு சத்து அதிகம், பட்டை தீட்டாத அரிசியிலிருந்து தயாரிக்கப்படுவதால் சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. காரசாரமான அவல் உப்புமா ரெடி. இட்லிக்கு ஒரு இட்லி பொடி ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருந்தோம்ல பொட்டுக்கடலை, அந்த பொடியை போட்டுக்கோங்க. தேவையான அளவு மிளகு, கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அவல் இட்லிக்கு சூப்பர் காம்பினேஷன். அடுத்து வாழைப்பூவில் ஒரு வடை ரெசிபி பார்த்துக்கலாம். வாழைப்பூவில் மேலே இருக்கிற போர்ஷன்லாம் விட்டுட்டு உள்ளே இருக்கிற எலசான பகுதி இருக்கும்ல, அதை எடுத்து பொடியாக கட் பண்ணி ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம பச்சையாக சாப்பிட போகிறோம், அப்போ அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தண்ணியும் மஞ்சத்தூளை போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். அதை நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணியில் போடலன்னா வாழைப்பூ கருத்து போயிடும்ல. எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. தேங்காய் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. மிளகு தூள் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது காரத்துக்கு நம்ம வேறு எதுவும் போட போகிறதில்ல, அதனால் தேவையான அளவு மிளகு தூள் போட்டுக்கோங்க. ஜீரக பொடி கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. கொத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க. பொட்டுக்கடலை பொடி கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது பைண்டிங் ஏஜெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா பாதாம் பொடி போட்டுக்கலாம், இல்லைனா நிலக்கடலை பொடி கூட போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒன்றோட ஒன்று நல்லா கலக்கணும். வாழைப்பூ அல்சர் வராமல் தடுக்கும். வாழைப்பூவில் இருக்கிற பொட்டாசியம் நம்ம ஹார்ட்டுக்கு நல்லது. கையில் கொஞ்சம் நல்லெண்ணெய் தடவிக்கோங்க. சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து அதை அப்படியே தட்டிக்கோங்க. உங்களுக்கு தட்டை வரலன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. வாழைப்பூவில் இருக்கிற விட்டமின் ஏ ஐ கேட்ராக்ட் வராமல் தடுக்கும், இரத்த சோகை வராமல் தடுக்கும். சூப்பரான வாழைப்பூ வடை ரெடிங்க.
நெக்ஸ்ட்டு சப்ஜா சீட்ஸ் வச்சு ஒரு சர்பத் ரெடி பண்ணலாங்க. ஒரு டம்ளரில் பச்சை மிளகாய் ஒன்று கீனி போட்டுக்கோங்க, இஞ்சி கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க, எலுமிச்சம்பழம் கட் பண்ணி போட்டுக்கோங்க, சப்ஜா சீட்ஸ் ஊற வச்சது இருக்கும்ல அது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, நைட்டே ஊற வச்சுடுங்க. உப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க, புதினா போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. எலுமிச்சம்பழம் மேலே கொஞ்சோண்டு ஜூஸாக புழிஞ்சிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சர்பத் ரெடி. சப்ஜா சீட்ஸு கெட்ட கொழுப்பை குறைக்கும். நீண்ட நேரத்துக்கு இதை குடிச்சிங்கன்னா பசி எடுக்காது. அதனால் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இதை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஹெல்த்தியாக டிஃபன் சாப்பிட்டாச்சா, அடுத்து ஹெல்த்தியாக ஒரு ட்ரிங்க் பார்க்கலாமா? இளநீர் பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இளநியோட இலசான பகுதி இருக்கும்ல அதை சேர்த்துக்கோங்க. கூடவே இளநீ ஊற்றிக்கோங்க. இளநீர் பிம்பிள்ஸ் மாதிரியான சரும பாதிப்புகளை தடுக்கும். எல்லாத்தையும் மிக்சியில் நல்லா அடிச்சுக்கோங்க. ஒரு பவுலில் அதை சேர்த்துக்கோங்க. இது கூட தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. நட்ஸ் எல்லாம் வேணாலும் இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் முந்திரி, பாதாம், திராட்சை இதெல்லாம் போட்டுக்கலாம். மில்க் மெய்ட் போடுவாங்க, நான் அதெல்லாம் எதுவும் சேர்க்கல. ஒயிட் சுகர் வேணாலும் போட்டுக்கலாம். இயற்கை உணவு நான் எதுவுமே இதெல்லாம் சேர்க்கல. இதில் இருக்கிற லாரிக் ஆசிட் முதுமை ஏற்படாமல் தடுக்கும். தேங்காய், பச்சை மிளகா, கொத்தமல்லி எல்லாம் வச்சு ஒரு சட்னி அரைச்சிக்கோங்க. இட்லிக்கு ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். ஆரம்பத்தில் இந்த மாதிரி இயற்கை உணவுக்கு நாம் பழக்கப்படுத்திக்கிறது கஷ்டமாக தாங்க இருக்கும். 2-3 தடவை செஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஃபுட்டுக்கு அடிக்ட் ஆகிடுவீங்க. இயற்கை உணவு அடிக்கடி சாப்பிடும்பொழுது உங்கள் உடம்புல எடுக்கும் மாற்றங்கள் உங்களுக்கே நல்லா தெரியும். அதாவது ஸ்கின் க்ளோவிங், பாடியை ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ணுறது. இந்த மாதிரி டேஸ்ட்டுக்காக எப்போவுமே எண்ணெயில் பொரிச்சு தான் சாப்பிட்றோம். ஹெல்த்துக்காக இயற்கை உணவும் அவ்வப்போது எடுத்துப்போமே. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.